Hi friends, welcome back to my channel and I am your Geeta. So last class நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா question word do எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி நேற்றுக்கு டீடைலா நம்ம பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றுக்குள்ள வீடியோ இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் ஷேர் பண்றேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. And today classல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா same question word do with negative meaning. Okay, it means do plus not. Don't. Do not அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்மா சொல்லும்போது don't அப்படின்னு சொல்லுவோம். don't அப்படிங்கிற நெகட்டிவ் கொஸ்டின் வேர்டை எந்தெந்த சிச்சுவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பற்றி தான் இன்றைய கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரியா? So do அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் எப்படி ட்ரூ ஆங்கிள் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி don't அப்படிங்கிற நெகட்டிவ் கொஸ்டின் வேர்டை 3 சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து செய்யாத, இந்த விஷயத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். செகண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த செயலை செய்யல, இல்ல அவங்க இந்த செயலை செய்யவில்லை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? செய்யாத. நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒருத்தங்க கிட்ட ஒரு ஆர்டர் ஆகவோ இல்ல ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார்ம்லயே சொல்றோம் இதை வந்து செய்யாதப்பா அப்படின்னு. செகண்ட் என்னது? நான் இந்த விஷயத்தை செய்யல, இல்லைன்னா அவங்க இந்த விஷயத்தை செய்யல அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. தேர்ட் சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தங்ககிட்ட இந்த செயலை செய் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அவங்க அந்த செயலை வந்து செய்யாம இருக்கலாம், இல்ல அவங்க செய்தாங்களா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியல. ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கும்போது எதிர்மறையான ஒரு கேள்வி, நீ இந்த விஷயத்த பண்ணலையா, அதாவது நீ இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பிரேக்ஃபாஸ்ட் அந்த இடத்துல வெயிட்டிங்லயே இருக்கு. அப்ப நம்ம என்ன கேட்போம்? நீ இது சாப்பிடலையா கேட்போம் இல்லையா? ஓகே, ஸோ நெகட்டிவ் கொஸ்டின். இந்த மாதிரி 3 சிச்சுவேஷன்ல இந்த ஒரே ஒரு டூ அப்படிங்கிற கொஸ்டினோட நெகட்டிவ் ஃபார்மா நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்க்கும் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செய்யாத, இந்த விஷயத்தை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டோன்ட் கோ அவுட் சைட். ஓகே, நீ வெளியே போகாத. இப்ப வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, எங்கேயாச்சும் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம், சின்ன குழந்தை வீட்டுல இருத்திட்டு போறாங்க, ஸ்கூல் பாயா இருக்கலாம் இல்ல காலேஜா இருக்கலாம், ஹூவர் மேபி. ஓகே, தனிமையில இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? டோர் ஓபன் பண்ணக்கூடாது, டோர் ஓபன் பண்ணி வெளியே வரக்கூடாது. ஓகே, ஸோ டோன்ட் ஓபன் த டோர், டோரை திறக்காத. யார் வந்து கூப்பிட்டாலும் என்ன பண்ணக்கூடாது? டோர் திறக்க கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணாத? தேவையில்லாம வெளியே வராத. டோன்ட் கோ அவுட் சைட் or don't come outside அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா don't open the book. ஓகே, இப்போ ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க? டீச்சர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணணும்? எல்லாருமே புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சைலண்டாக அவங்களே பார்த்து நம்ம உட்காந்துருக்கணும். ஸோ 1 by 1 வந்து அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ சொல்லக்கூடியது don't open the book. ஓகே, யாரும் புக்கு ஓப்பன் பண்ணக்கூடாது. எஸ். நெக்ஸ்ட் don't spill water. ஓகே, இங்க என்ன பண்ணாதீங்க? ஃப்ளோர்ல தேவையில்லாம வாட்டர் வந்து சிந்தக்கூடாது. டோன்ட் ஸ்பில் வாட்டர். அண்ட் நெக்ஸ்ட் டோன்ட் டேக் மை திங்ஸ். என்னோட திங்ஸ் நீ எடுக்காத. ஓகே, நான் வைக்கிற திங்ஸ் அங்க இருக்கணும், என்னோட திங்ஸ் நீ எடுக்காத. டோன்ட் டேக் மை திங்ஸ், என்னுடைய திங்ஸை எடுக்காத. அண்ட் நெக்ஸ்ட் டோன்ட் லிசன் அதர்ஸ். அடுத்தவங்க சொல்றது நீ கேட்காத. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, எது உனக்கு சரின்னு தோணுதோ அந்த விஷயத்த நீ தாராளமா பண்ணு. ஓகே, டோன்ட் லிசன் அதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் அதர்ஸ். அடுத்தவங்க சொல்றத வந்து நீ கேட்காத அப்படின்னு சொல்லலாம். வேற என்னன்னு பாத்தீங்கன்னா டோன்ட் வியர் கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ் டு தி ஸ்கூல். ஓகே, ஸ்கூலுக்கு வரும்போது என்ன பண்ணக்கூடாது? கோல்டு எல்லாம் போடக்கூடாது. இப்போ எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே வந்து ரூல்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? ஈவன் ஸ்டட் we are not allowed to use. ஓகே, ஏன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு மேல வந்து பழி வரும்? டீச்சர்ஸ் மேல வந்துடும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? யாருமே கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வியர். அண்ட் நெக்ஸ்ட் டோன்ட் கட் த ஹேர். ஓகே,
நீ வந்து ரொம்ப லாங்கா ஹேர் இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி அந்த ஹேர் கட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, டோன்ட் கட் த ஹேர், ஓகே, சும்மா சும்மா என்ன பண்ணாத, ஹேர் கட் பண்ணாத, அழகா வளர்ந்துகிட்டே இருக்கு, ஸோ லெட் இட் க்ரோ, ஓகே, அது அழகா வளரட்டும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் கட் த ஹேர். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் நீ செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோன்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஜெக்ட் வந்து இருக்காது. ஓகே, டோன்ட் கட் த ஹேர் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இங்க எங்கேயாச்சும் சப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. சரியா? ஏன் அப்படின்னா இது யாருக்கிட்ட நம்ம பேசுவோம், நமக்கு முன்னால யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ. ஓகே, ஸோ செகண்ட் பர்சன், இட் மீன்ஸ் செகண்ட் பர்சன், நம்ம முன்னால இருக்கிறவங்க கிட்ட நம்ம சொல்றது. அதனால நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் தே வில் give the request, just they will give the advice. Okay, direct அவங்க face to face பார்த்தே பேசுறதால அந்த சப்ஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, and second thing is negative sentence. நான் இந்த விஷயத்தை வந்து பண்ணல, ஓகே, இல்ல அவங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணல அப்படின்னு சொல்லுது. and again திரும்பவும் நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன், லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம், do அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு ஒன்லி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த சிச்சுவேஷன்ல அது வந்து சிங்குலரா ப்ளூரலா நமக்கு தேவையே கிடையாது. நம்ம முன்னால யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு ஆளா இருந்தாலும் நிறைய பேரா இருந்தாலும் யூ அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். ஸோ அங்க வந்து சிங்குலர் ப்ளூரல் அப்படிங்கிற பாகுபாடு நமக்கு தேவையில்லை. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பா நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். இட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட், எக்ஸ்பெஷலி இட்ஸ் ஃபார் யூ அண்ட் யூ, we and they, three subjects க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். I don't go to the class. நான் கிளாஸ்க்கு போகல. I don't go to the class. Subject plus do plus not, don't. Negative word plus present verb. Okay, I don't go. I don't go to the class. I don't cook. நான் சமைக்கவில்லை. ஓகே, நான் எனக்கு எதுவுமே சமைக்கலப்பா. I don't cook. ஓகே, ஏன்னா ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும் அதனால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எதுவுமே நான் சமைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம். I don't cook. எஸ், நான் அவங்க வந்து ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணலை, நான் அன்னைக்கே கொடுத்துட்டேன், அவங்க இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஓகே, ஸோ தே don't stitch the dress. They don't stitch the dress. அவங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணல. ஓகே, அவங்க எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க, இல்ல அவங்க வேற ஏதோ ஒர்க்ல வந்து பிஸியா இருக்காங்கப்பா, அவங்க நம்ம ட்ரெஸ் எல்லாம் தைக்கல. ஓகே, they don't stitch. And next, I don't complete my work. I don't complete my work. நான் என்னோட வேலையை எதுவும் முடிக்கலப்பா, நான் என்னோட வேலையை முடிக்கல. ஓகே, சப்ஜெக்ட் செய்யல அப்படின்னு சொல்லும்போது சென்டென்ஸோடைய மிடில், ஐ மீன் ஆஃப்டர் த சப்ஜெக்ட் வரக்கூடிய ஒரே வேர்டு என்னன்னா do plus not don't. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் வேர்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து பிரசன்ட் வெர்ப். சரியா? I don't cut the hair. நான் ஹேர் கட் பண்ணல. யார் சொன்னா நான் கட் பண்ணனே? No, I don't cut the hair. Yes. I don't come. நான் வரலப்பா. ஓகே, எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா? ஓகே, நீங்க போங்க, நான் வரல. I don't come. Yes. We don't listen others words. We don't listen others words. ஓகே, ஸோ அவங்க சொல்றது இவங்க சொல்றது அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம்ப்பா, எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் அதான் பண்ணிப்போம். ஓகே, they don't play. அவங்க விளையாடல, அவங்க வந்து சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க, அவங்க விளையாடல. they don't play. And next, I don't clean the house. நான் இந்த வீட்டை கூட சுத்தம் பண்ணலப்பா. ஓகே, நிறைய ஒர்க் இருக்கு, ஸோ நான் இன்னும் வீட்டை கிளீன் பண்ணல. I don't clean the house. எஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு செயலை செய்யல அப்படின்னு சொல்லும்போது subject plus do plus not plus present verb. Okay, subject plus do plus not
plus present verb. It means verb first. So third situation என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து செய்யலையா அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட நம்ம வந்து கொஸ்டின் பண்றது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இதை செய்யாத அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் பர்சன் கிட்ட சொன்னோம். தேர்ட் சிச்சுவேஷன் என்ன, இதை நீ செய்யலையா அப்படின்னு சொல்லி அதே செகண்ட் பர்சன் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ ஒன்லி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் பிளஸ் டூ பிளஸ் நாட் பார்த்தோம் இல்லையா. சேம் ஒன் டூ பிளஸ் நாட், டோன்ட் அப்படிங்கிற நெகட்டிவ் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அவ்வளவுதான். டோன்ட் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் present verb, it is verb first. Okay, don't plus subject plus verb first. Don't you go? என்ன நீ போகலையா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ போகலையா, நீ போகவில்லையா, லையா, போகல அப்படின்னு சொன்னா போகவில்லை. இப்போ நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கும்போது அந்த லைக்கு கூட யா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் கூட வரும். போகவில்லையா. Don't you go? Don't you listen me? நான் பேசுறத நீ கேட்கவே இல்லையா, என்ன லிசன் பண்ணலையா, என்ன பண்ணிட்டு இருக்க கேட்போம் இல்லையா. Don't you prepare for the exam? நீ எக்ஸாம் வேண்டி ப்ரிப்பேர் பண்ணலையா, என்ன பண்ணிட்டு இருக்க. ஓகே, don't you prepare for the exam? Don't they take new dress? Don't they take new dress? அவங்க புதிய ஆடை எடுக்கவில்லையா, செய்யவில்லையா. ஓகே, don't you do the homework? Don't you do the homework? லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன், டூ அப்படிங்கிற வேர்டு கொஷின் வேர்டு மட்டும் கிடையாது, மெயின் வெர்பாகவும் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், டோன்ட் இட்ஸ் எ கொஷின் வேர்ட். டோன்ட் யூ டூ இட்ஸ் எ மெயின் வெர்ப். ஓகே, செய்யவில்லையா. டோன்ட் யூ டூ யுவர் ஹோம்ஒர்க், நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை செய்யலையா. எஸ். டோன்ட் யூ பிரிங் யுவர் பேபி, நீ உன்னோட குழந்தைய இங்கே கொண்டு வரலையா. டோன்ட் யூ பிரிங் யுவர் பேபி ஹியர், உன்னோட குழந்தைய நீங்க கொண்டு வரலையா, யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்க, தனிமையிலையா இருக்கு, ஏன் நீ அப்படி வந்த கேட்பாங்க இல்லையா. அதாவது நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகும்போது குழந்தைங்களை கூட்டிட்டு போகல அப்படின்னு சொன்னா அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ தட் சிச்சுவேஷன். ஓகே, டோன்ட் யூ பிரிங் யுவர் பேபி ஹியர். டோன்ட் யூ பர்ச்சேஸ் எனி திங்ஸ், என்ன நீ எதுவுமே வாங்கலையா, அப்படியே பைய வச்சுட்டு சும்மாலே நின்றுட்டு இருக்க, எல்லாரும் நிறைய வாங்கிட்டாங்க, நீ என்ன வாங்கலையா. டோன்ட் யூ பர்ச்சேஸ் எனிதிங், எதுவுமே எதுவும் பிடிக்கலையாங்க, எதுவும் வாங்கலையா கேட்பாங்க. எஸ். டோன்ட் யூ டேக் நான்வெஜ், நீ இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலையா, வீட்டில் என்ன சமையல், வெஜ்ஜா பண்ணியிருக்க. எஸ். டோன்ட் யூ டேக் நான்வெஜ், நான்வெஜ் எடுக்கலையா. டோன்ட் யூ வியர் யுவர் நியூ ட்ரெஸ், உன்னோட புதிய ட்ரெஸ்ஸை போடலையா, ஆல்ரெடி நீ ஒரு நியூ ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தா இல்லையா, போடலையா கேட்பாங்க இல்லையா. டோன்ட் யூ டேக் யுவர் நியூ ட்ரெஸ். டோன்ட் தே ப்ரெசன்ட் எனி கிஃப்ட் ஃபார் யூ, உனக்கு அவங்க எந்த கிஃப்ட்டும் ப்ரெசன்ட் பண்ணலையா கேட்போம்ல. ஓகே, ஸோ எதிர்மறை கேள்வி. இந்த செயலை வந்து நீ செய்யலையா, செய்யவில்லையா அப்படின்னு கேட்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் வேர்டை எப்படி நம்ம 3 ஆங்கிளில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இன்னைய கிளாஸில் பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் அனதர் பி ஃபார்ம். ஓகே, இது கூடவே உள்ள லிஸ்ட் நம்ம இப்போ டூ மட்டும்தான் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதுக்கு கூட இன்னும் 2 பேர் ரிமைனிங் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இதுவரைக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.